பிரச்சனைகளின் உச்சத்தில் போய் பிரச்சனை அப்பா கிட்ட சொல்லாம நீங்கள் போதும்ப்பா, உங்கள் பிரச்சனை தான்ப்பா, எனக்கு இன்னும் நீங்கள் வேணும்ப்பா அப்படி கேட்டு பாருங்க. அல்லேலூயா. இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் என்னாகமம் 11ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அல்லேலூயா. இந்த 11ஆம் அதிகாரம் என்னாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அதற்கு முன்பதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த என்னாகமம் 11ஆம் அதிகாரம் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காருன்னா உணவுக்கு மன்னாவை கொடுக்கிறார். ஆமா தானே? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் வசனம். அப்படிப்பட்ட ஒரு மன்னா. இந்த மன்னா எங்கிருந்து வருது? சோர்ஸ் எங்க அப்படின்னா கர்த்தர் வானத்திலிருந்து இந்த மன்னாவை என்ன பண்றாரு? அவங்களுக்கு தரார். அதை எப்படி பொறுக்கணும், அதை எப்படி சேகரிக்கணும், அதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்றாரு? ஹல்லேலூயா, கற்றுத் தருகிறார். ஆனா இந்த மன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தொடர்ச்சியா ஒன்றை செய்கிறதுனால ஒரு சலிப்பு அவங்களுக்கு என்ன பண்ணுது? இருக்கா இல்லையா? அப்போ அவங்க ஆண்டோட கிட்ட, அவங்க மோசே கிட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? அவங்களுக்கு என்ன வேணுமா? என்ன வேணும்? என்ன வேணும்? அவங்க ஸ்பெசிஃபிக்காலாம் கேட்கல. அவங்க சும்மா எனக்கு ஒரு இறைச்சி வேணும், நம்ம சரி சுருக்குன்னு எதாவது சாப்பிடணும் போல இருந்திருக்கும் போல. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்டே இருந்தா ஏதோ ஒன்று அவங்களுக்கு சாப்பிடணும். அவங்களுக்கு ஒரு இறைச்சி, நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு ஆசை. இப்போ இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டு அங்கே மோசேயின் இடத்துல முறையிடுகிறார்கள். ஆமாம் தானே? அப்படி தானே இருக்குது அந்த வசனம். ஹல்லேலூயா. அவங்க முறையிடும் போது கர்த்தர் அவர்களோடு, வாசிக்கலாமா? நம்ம அந்த பகுதியை வாசிக்கலாம். 23. ம் ம் ஹல்லேலூயா, ஆமென். இந்த பகுதிகளை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் மோசே கிட்ட சில காரியங்களை சொல்றாரு. மோசே தேவனிடத்துல பேசுகிறார், முறையிடுகிறார். நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் மோசே கிட்ட முறையிடும் போது மோசேக்கு ஒரு விரக்தி வரதை நம்ம பார்க்குறோம். ஆமா தானே? அல்லேலூயா. ஜனங்கள் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் நான் கேட்டபோது இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? அவங்க நடத்துகிறவர்களே என்ன பண்ணிடுவாங்க? அல்லேலூயா. வைராக்கியமான ஊழியர்கள். நான் இப்போ தான் யோசிக்கிறேன், அப்பாவுடைய காலத்தில் மாதிரி இப்போ ஜீலஸ் ப்ரீச்சர்ஸ் வந்து சர்ச்சை நடத்துறதுக்கு இல்லை, உண்மையாகவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்? அல்லேலூயா. உண்மை. நல்ல வைராக்கியமுள்ள தேவ ஊழியர்களுக்காக நீங்கள் நிச்சயமாக ஜெபிக்கணும். எழுகிற அநேகர் விழுந்து போகிறது நம்ம பார்க்குறோம். ஆமேன், அல்லேலூயா. இவங்க அப்படியே மோசே எப்போ பார்த்தாலும் அந்த கோபத்தில் என்ன பண்ணார்? கற்பலகையை போட்டு உடைச்சார். எப்பவுமே டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ஆண்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி என் புருஷன் எரிஞ்செரிஞ்சு விழுறாருன்னா, அம்மா உள்ளே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம தான் பாருங்க. அவர் டென்ஷன் ஆகுறாருன்னா ஏதோ ஒன்று உள்ளே நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதை கொஞ்சம் சரி செய்யலாம். எப்போ பார்த்தாலும் எதை கேட்டாலும் டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவருக்கு எப்படி கேட்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவரை கோவப்படுத்தாமல். எப்பவுமே நம்ம வசனம் இருக்குல்ல, பிள்ளைகளே பிள்ளைகளே, என்ன வசனம் அது? பெற்றோருக்கு கோபமூட்டா, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே அல்ல, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படியணுமோ பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு மட்டும் சத்தமே வரல. ஏன் இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு போறீங்க? அப்புறம் நான் என் பிள்ளை எதாவது கேட்பான் அப்படின்றீங்களா? பெற்றோர்களே வேதம் கற்றுக் கொடுக்குற ஆலோசனை, வேதம் சொல்லுது பெரம்பை கையா, அதை மட்டும் வேதம் சொல்லுதா பெற்றோருக்கு? பெற்றோருக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டாலே உடனே பெரம்பை கையாளதவன் தன் மகனை, இது மட்டும்தான் சொல்லுதா? பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். கோபப்படுத்தாதீங்க பிள்ளைகளை. ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது கோபப்படுத்தாம சொல்லி கொடுக்குது. பிள்ளை பிறந்த உடனே பிள்ளை கொடுத்தீங்களே ஜோத்திரம் ஜபிக்கிறதுக்கு பதிலா, ஆண்டவரே இந்த பிள்ளைய கோபம் மூட்டாம இருக்கு கிருபை தாங்கப்பான்னு ஜபிங்க. என் பிள்ளைக்கு ஒன்னொன்றையும் நான் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த பழைய ஸ்ட்ராட்டஜி இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அல்லேலூயா, ப்ளீஸ். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க, அப்போல்லாம் எத்தனை அடி அடித்தாலும் வீட்டை தாண்ட தெரியாது பிள்ளைகளுக்கு. அதனால தான் எவ்வளோ அடி அடித்தாலும் வாங்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம்.
ஆமாம் தானே? இப்போ தான் நம்ம பிள்ளைங்க உலகத்தை கற்றுக்கிட்டோம், நம்ம தான் அமுச்சு வச்சுருக்கோம். ஒரு அடி அடிச்சிங்கன்னா போடு திரும்பி வரமாட்டேங்குது. அவ்வளோதான், அப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களை அடிங்க அடிக்க வேணாம் அதை சொல்லலை. நான் கோபம் மூட்டுகிறது, ஒரு மனுஷரை பாவம் செய்ய வைக்கிற ஒரு நிலை, ஒரு மனுஷரை இடற பண்ணுகிற நிலை, அது என்றைக்குமே வரக்கூடாது. வசனம் சொல்லுது இல்லை, சிறியருக்கு இடறல விட. அவன் கழுத்தில் என்ன கட்டணுமா? எந்திர கழுகு. மற்றவர்கள் இடறது கைகளை வலது கை இருதயத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் ஒரு மனுஷன் இடறி விழுகிறதற்கு ஒரு தடை கல்லா நான் இருக்கவே கூடாது என் வாழ்க்கையில். என் ஜீவன் போகும் வர என் மேலே ஏறி கூட போகட்டும், ஆனால் ஒருத்தரும் என்னை இடறி விழக்கூடாதப்பா. அல்லேலூயா, ஆமென். இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காற்றை அனுப்புகிறார். ஆமென். ஒரு காற்று வீசுது. அந்த காற்று என்ன கொண்டு வருது? 31ஆம் வசனத்துலனா, காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் தரையில் 2 முழம் என்ன பண்ணுதா? அல்லேலூயா, பெரிய அற்புதம் இல்லை இது? எவ்வளோ வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எங்கடா இருந்தீங்க எவ்வளோ பேரும் அப்படின்ற மாதிரி. இந்த காடைகள், எவ்வளோ காடைகள் வந்து விழுது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சாரி 32. சாரி. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சம் சேர்த்தவன் 10 ஊமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். எப்படி சேர்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. டே புட்றா புட்றா புட்றான்னு ஓடி இருப்பாங்க. ஃப்ரீயாக ஒன்று கிடைச்சா நம்ம ஆட்டில் எப்படி ஓடுறோம் இல்லை? அப்போ தான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம ரியல் ஃபேஸு. நமக்கு தொண்டையில் அவ்வளோ சத்தம் இருக்குமா நமக்கே தெரியாது. புட்றா புட்றான்னு எல்லாம் ஓடி எனக்கு 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 எனக்குன்னு குவிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? குவிச்சிட்டாங்க. ஆனால் குவிச்சு முடிச்சு தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே. இட்ஸ் நாட் அ மிரக்கல். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் இது ஒரு மிரக்கலாக நினச்சிட்டு இருந்தேன். இந்த பகுதியில் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிர்ந்து போயிட்டேன். ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானுடைய கையை பார்க்குற மாதிரியோ, ஒரு வேலைக்காரி ஒரு எஜமாட்டி கையை பார்க்குற மாதிரியோ, அப்பா பிதாவேன்னு புத்திரு சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நம்ம கைகளை பார்க்குறவங்க இல்லை, முகத்தை பார்க்குறவங்க. அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒரு 2.5 வயசு பிள்ளை இருக்கான். எதையாவது ஒன்று அவங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தானா, ஏதாவது ஒரு சின்ன சாப்பிட்ற பொருளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அடம் பிடிக்க மாட்டான். சில விஷயத்து வேணும்ட்டானா அந்த இடத்துல பார்த்துருவான். அதை பார்த்துட்டு வேணும்னு சொன்னானா, நான் இப்படி எடுத்து அவன் கையில் சொல்லுவேன், இந்தா. கொஞ்சம் கோபமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவன் இதை சாப்பிட்டா நம்ம சாப்பாடை சாப்பிட மாட்டான், பெற்றோர்களுக்கு இருக்கும்ல. அப்படின்னா அவன் என் கையை பார்க்க மாட்டான், என் முகத்தை அப்படி பார்த்துட்டே இருப்பான். காரில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த அவனுடைய பார்வை. இப்படி என்னையே பார்க்குறான். நான் சிரிச்சிட்டு கொடுத்தாதான் அதை வாங்கிக்கிறான். நான் சிரிக்கிற வரையும் அவன் கண் அந்த பொருள் மேலேயே போல, அவன் கண் என் முகத்து மேலேயே இருக்கு. அப்பா, இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை நான் செஞ்சேன். என்னன்னா, நீர் கோபமாய் திரள் குவிக்கிற காடைகள் கொடுத்தா கூட எனக்கு வேணாம்ப்பா. நீர் கோபமாய் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம். அது ஆசீர்வாதமே இல்லை. நான் கேட்டு அடம் பிடிக்கிறதுனால, அங்க நீங்க வாசிங்க, இறைச்சி வேணும்னு கூடாரத்தின் வாசல்ல நின்று அழுதாங்களாம். எதுக்கு? நீங்க அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மோசே எவ்வளோ பாவம்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வேல்யூவலான திங்கு கேட்டால் கூட பரவாயில்ல இல்லை? எல்லாரும் கூடாரத்தில் நின்றுட்டு, கூடார வாசல் நின்றுட்டு, எனக்கு கறி வேணும், எனக்கு கறி. எவ்வளோ குழந்தையா இருந்திருக்காங்க பாருங்க. சின்ன பிள்ளைங்க அழுதில்லை, எனக்கு இது வேணும், இது இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அழுதில்லை, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு சபைகளில் சர்ச்சஸ் ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி ஆயிடுச்சு. கிண்டர் கார்டன், குட்டி குட்டியாக குழந்தைங்களை வச்சுட்டு நடத்திட்டு இருப்பாங்கல்ல, கிண்டர் கார்டன். அதாவது எல்கேஜிக்கு முன்னாடி போவாங்க, அந்த கிண்டர் கார்டன் மாதிரி இருக்குது இப்போ நிறைய சபைகளுக்குள்ள. ஏன்னா பாஸ்டர்ஸால் நடத்த முடியல, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது வேணும்னு அழுகுது, அது வேணும்னு அழுகுது, அது வேணும், இது இடிச்சிட்டான்னு அழுகுது. ஆமென். நான் நம்புகிறேன் நம்ம திருச்சபையில் குழந்தைகள் அல்ல, புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. சவுலுடைய ராஜ்யத்தை தாவீதின் ராஜ்யமாய் மாற்றுவதற்கு தாவீது கூட இருந்தவங்க யுத்த புருஷர்கள். இன்றைக்கு இருக்கிற அந்தகாரத்திலிருந்தும் இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் இந்த உலகத்தை திருப்பணும்னா
ஆண்டவருக்கு குழந்தைகள் வேண்டாம், புருஷர்கள் வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தூத்துக்குடியில கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னா சபைகளுக்குள்ள தாவீதோடு நிற்கிற யுத்த புருஷர்கள் வேணும். அல்லேலூயா. இறைச்சிக்கு அழுகிற குழந்தைகள் வேண்டாம். ஃபெயிலியர் ஃபெயிலியர். கர்த்தர் கொடுத்து பின்னாடியே வாதையும் வருது. நம்ம பார்த்துருக்கோம், சில விஷயங்களை அடம்பிடிச்சு அப்பா கிட்ட கேட்போம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அடம்பிடிச்சு வாங்கிட்டோம், அப்பாவும் கொடுத்துட்டாரு, இருந்தா சாப்பிடுன்னு. அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்துச்சு நமக்கு தெரியல இல்லை? ஆண்டவரே, நீர் அன்போடு கொடுக்கிற மன்னா எனக்கு போதும். அல்லேலூயா. வேலைக்காரன் தான் எஜமான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காசு போயணும்னு கூலிக்காரன் தான் அப்படி யோசிப்பான். நீங்களும் நானும் கூலிக்காரனோ வேலைக்காரியோ வேலைக்காரனோ அல்ல, பிள்ளைகள். 2.5 வயசு புள்ள அம்மா முகத்தை பார்க்குது, அந்த முகம் சிரிச்சுட்டே கொடுத்தாதான் அதை வாங்குவேன். நீங்கள் சிரிக்காத வரையும் அந்த பொருள் நான் வாங்க மாட்டேன். அப்பா கிட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைங்களே கேளுங்க, நான் அடம் பிடிச்சி உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, அன்போடு நீங்கள் எனக்கு கொஞ்சம் தாங்க. நிரந்தர சுதந்திரம் அது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஆசீர்வாதத்திலே அற்புதமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நிரந்தர ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்பா உங்களை ஆசீர்வதிச்சார்னா, வாலண்டியரா ஆசீர்வதிச்சார்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிளஸ் பண்ணுவார் தெரியுமா? ஒருத்தரை ஜெனரேஷனுக்கு பிளஸ் பண்ணுவார். என்ன ஆசீர்வதிங்கன்னு ஆபிரகாம் கேட்கல, பலி செலுத்துப்பானா பலியை கொண்டு வந்து செலுத்தினா. கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வா? நீயும் ஆசீர்வாதமா இருப்ப, உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, தலைமுறை தலைமுறையா ஆசீர்வாதமா இருப்பாங்க. சொன்னதைக்கு கீழ்ப்படுகிற குடுனா கொடுத்தாரு பாருங்க. ஆமென். அது கூட ஒரு இச்சை அடக்கம் தான். ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு தெரியுமா? உன் பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்கல. என்ன கேட்டாரு? என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? ஏகசுதன். அப்புறம் நேர். எப்படி கேட்கிறாரு? ஏன் ஆண்டவர் அப்படி கேட்குறீங்க? சும்மா கூட ஈசாக்க பலியிடுன்னு சொன்னா கூட ஓகே. எப்படி கேட்குறாரு? உனக்கு ரொம்ப பிடிக்குமே நேசகுமாரன், அதை கொடு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அதுதான் இச்சை அடக்கம், அது ஒரு பலி. அல்லேலூயா. அது அவர் செலுத்தும் போது அது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அவர் செலுத்தி முடிக்கிறாரு. அதை செலுத்த கை ஓங்கும் போது கர்த்தருடைய சத்தம் சரியா வருது. கர்த்தர் அவருக்காக ஆல்ரெடி, அதான் சொல்றேன், தேவனிடத்தில் அன்பு என்ன தெரியுமா? அப்பா உன்னை நேசிக்கிறேன்னு பாடுறதில்லை, பாடுறது அதை நான் சொல்லுவேன். அன்பினுடைய ஆரம்பம் வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அன்பினுடைய, ஆமென், உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ஒருத்தரை ஒன்று நம்ம நேசிக்கிறோம்னா அது நம்ம உதடுகள்லேருந்து துவங்கலாம், வார்த்தைகளை ஆரம்பிக்கலாம், வார்த்தையிலே முடியக்கூடாது. அல்லேலூயா. காலையில் எழுந்து உங்கள் மம்மி நான் உன்னை நேசிக்கிறேன்னு போய் படுத்து தூங்கிட்டாங்க, மதியம் எழுந்து நான் நேசிக்கிறேன்னு போய் படுத்து தூங்கிட்டேன். அது அன்பா? அது அன்பா? வார்த்தைகள்ல ஆரம்பிக்கலாம், ஆனா முடியும் பொழுது கிரியைகள்ல முடியணும். இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா துவங்குங்க வார்த்தையில, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா முடியும் போது அவர் நீர் விரும்பி தருகிறது தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அவன் என் நேசகுமாரன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைய, ஆனா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, கொடுக்குறேன்ப்பா. அப்படி கொடுத்த ஆபிரகாமை தான் கர்த்தர் தலைமுறைகளுக்கு ஆசீர்வதிச்சார். நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். உங்ககிட்ட நான் கேட்குறேன், நேரம் இல்லை, ஆனால் இதை குறித்து இன்னும் டீட்டெயில்டாக நிருபத்தில் நிறைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. கர்த்தருக்கு சித்தமானா ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பகுதியின்படி சரியாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? இச்சை அடக்கம். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. இச்சை அடக்கம்னு வாலிபர்களுக்கு பொருந்தாது, 60 வயசு 70 வயசு ஆனாலும். ஆமே, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு பேரன் வேணும் பேத்தி வேணுன்றதுக்காக, அது ஆசை தான், அது ஆசை தப்புன்னு நான் சொல்ல, ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஒரு வயசானா பேரன் பேத்தி பார்க்கணுன்றது ஆசை. ஆனால் அந்த ஆசையை வச்சு மருமகளை போட்டு ஒரு வழி பண்ணுறது டேஞ்சர். அவங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? சரி, எனக்கு அவங்க சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் கறி சாப்பிட்ணுன்னு ஆசை, இறைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசை. சரி, எப்போ அப்பா தராரோ அப்போ தரட்டும், எங்கள் ஆசையே சொல்கிறோம் அப்படின்னு அப்பா கேட்டிருக்க மாட்டார். இங்கே உட்காந்து அழுகுறாங்க எல்லாரும், ஓ ஓ ஓன்னு. நான் சொல்கிறேன்,
எல்லா சமயத்திலும் நம்ம அழும்போது ஆண்டவர் அதை பார்த்து பரிதாபப்படுறதில்ல. அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. நாம் அழுகிற சில அட்டம் பிடித்து அழுகிற சில அழுகைகள் கர்த்தருக்கு எதை உண்டாக்குதுன்னு நினைக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளை தேவையில்லாத உன்னை கேட்டு உருண்டு அழுவான். அதை பார்க்கும்போது ஐயோ என் பிள்ளைன்னு பரிதாபப்படுறீங்களா? உங்களுக்கு எப்படி வருது? பட்டுன்னு உன்னை வச்சு அப்படி சொல்லணும்னு தோணுது இல்லை? அப்படிதான் அப்பாவும். நீங்கள் எதை கேட்குறீங்கன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரும் உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த அழிவில்லாத கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவ சமூகம். எப்படி இதை பவுல் ப்ராக்டிஸ் பண்ணார் நமக்கு தெரியும். பவுல் தானே இதை சொல்லித்தராரு. இப்போ பவுல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணார்னா, பவுல் செஞ்ச ஒரு விஷயம், டு டாமினேட் அந்த தன்னுடைய மாம்சத்தை அவர் அடக்குவதற்கு அவர் செய்த ஒரு பயங்கர, அவர் யூஸ் பண்ண ஒரு அற்புதமான டூல் என்னன்னா ஃபாஸ்டிங். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கலாத்தியரில் வாசிக்கிறோம், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? பிரின்ஸின்னு பேர் வைக்கணும், வின்சின்னு பேர் வைக்கணும், கேப்ரியல்னு பேர் வைக்கணும், ஐசக்குன்னு பேர் வைக்கணும். இவங்க தான் கிறிஸ்தவர்களா? இல்லை. கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன செய்வாங்களாம்? இப்பெல்லாம் லெந்து காலங்களில் சிலுவையை குறித்து நிறைய யோசிக்கிறாங்க, அப்படிதானே? சிலுவையே அப்பா சிலுவையை தொங்கிட்டீங்களே பா பாவம், கண்ணீர் வடிந்தோகுது, ரத்தம் சிந்துகிறார், அதோடு நிறுத்தக்கூடாது. இயேசு சிலுவையை சுமந்த மாதிரி நம்மளும் இயேசுவை சிலுவையில், இயேசுனுடைய சரீரத்தில் சிலுவையில் அடித்த மாதிரி கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை சிலுவையில் அறைந்திருக்கிறார். அவர் சிலுவையை பார்க்கும்போது அவர் எப்படி தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாரோ அப்படியே உங்கள் ஆசைகளையும் நீங்கள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்க. அதுதான் ரியல் மெடிடேஷன் ஆஃப் அ கிராஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி என்னால் செய்ய முடியும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு அந்த போதனைகளை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் அதுதான் உங்க கூட இருக்கிறார். இது வேண்டாம் மகளே, அதை நீ சிலுவையில் அடி. அல்லேலூயா. அதை நீ அறை, அதை நீ விற்று, உன் மாம்சத்தையும் அதன் நிச்சயங்களையும் நீ விட்டுடு. அல்லேலூயா. ஓட்டத்தை ஓடுகிறதற்கு அதை நம்ம நிச்சயமாக செய்யணும். இப்போ நீங்கள் இதை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அழிவில்லாத கிரீடம் உங்களுக்கு என்று ஆயத்த பண்ணது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிரசின் மேலே வரும். ஆமென். இன்றைக்கு உயர்வுகளை ஆசைப்படுற நிறைய பேர் எது இல்லைன்னா, நிறைய பிள்ளைங்களுக்கு, எல்லா பிள்ளைங்களும் நான் தான் சொல்லுவேன், ஆசை ஓகே, அர்ப்பணிப்பு இல்லாத ஆசை வேஸ்ட். நிறைய பேர் ஒரு சிலரை பார்ப்பாங்க, ஒரு சிலரை பார்ப்பாங்க, எனக்கு இவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நான் இந்த மாதிரி சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் நினைக்காதீங்க, சும்மா நிறைய பேர் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வெறும் ஆசைப்படுறதுனால அதை சாதிச்சிருவோமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கென்று அர்ப்பணிப்பு தேவை. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுது, காஸ்ட். கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாமே இலவசம் கிடையாது. ஆமென். இந்த ரகசியம் பெருசு. இந்த கிங்டம் ஆஃப் காட், கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாமே இலவசம். சில விஷயத்துக்கு நீங்க பொதுவான அபிஷேகத்தை பெறீங்களா, அதுக்கு நீங்க இன்னும் செலுத்த வேண்டாம். ஆவியானவர் உங்களை, நீங்க தாகமா இருந்தால் உங்களை நிரப்பிடுவார். ஆனால் இஃப் யூ நீட் பவர், இஃப் யூ நீட் அத்தாரிட்டி, அபிஷேகத்தினுடைய வல்லமை உங்களுக்கு வேணும்னா அதுக்குன்னு நீங்கள் சில விலை கிரயத்தை செலுத்தணும். அல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக வாங்க முடியாது கிங்டம் ஆஃப் காட்ல. அல்லேலூயா, ஆமென். கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் மேலும் அதே ஆவியானவர் தான் இருக்கார், நம்ம மேலேயும் அதே ஆவியானவர் தான் இருக்கார். ஏன் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம லைஃப்பில்? சிலரை பார்க்கும்போது இவங்க இவ்வளோ தாழ்மையாக, இவ்வளோ நேர்த்தியாக இருக்காங்களே, ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது? அவங்களுக்குள்ள அதே அவங்க அந்தளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆசை பத்தாது, அர்ப்பணம் வேண்டும். இங்கே இருக்க எத்தனை பேர் அர்ப்பணிக்க தயாராக இருக்கீங்க? என் மனசும் மாம்சமும் விரும்புகிறத நான் அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த நிற்போமா எல்லாரும் என் கூட சேர்ந்து? தேங்க்யூ ஜீசஸ். சபைக்கு ஏற்ற உபதேசங்கள், மனவாட்டியா ஒரு திருச்சுவை மாறணும்னா, எல்லார போல பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கல. we are called for a greater high calling. நம்ம காலிங் எப்படிங்க? ஹை காலிங். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஐயோ நான் ரொம்ப ஆசையா
இன்னைக்கு கர்த்தர் என் கூட என்ன பேசுவார்னு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணுவாரா? நிச்சயம் உங்களை பிளஸ் பண்ணுவார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இடம் கொடுத்து பாருங்க. ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா, என் மனசும் மாம்சமும் விரும்புகிற எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு கோபத்தோடு நீர் தருகிற காடைகள் வேண்டான்னு எத்தனை பேர் சொல்வீங்க? நீங்க சொல்லி பாருங்க. கோபத்தோடு நீர் தருகிற காடைகள் எனக்கு வேண்டாம், அன்பாய் நீர் எங்களுக்கு தருகிற கொத்தமல்லி அளவான மண்ணா போதும்ப்பா, போதும் அப்பா, போதும் அப்பா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ற மரியாதை போல ஆண்டு சமூகத்துல சொல்லுங்க, அப்பா நீங்க போதும். நீங்க அப்படி சொல்லுங்க. இது ஆதாயம் சிஸ்டர். போதும் என்ற மனது ஆதாயம், அது ஆதாயம். உங்க பிரசன்னம் போதும், நீங்க போதும். அப்படி ஒரு மனுஷன் வனாந்திரத்துல இருந்தா கூட அவனை பிடிச்சு கொண்டு வந்து அரியணையில உட்கார வைக்கிற தேவதயவு இருக்கு. நீங்க போதும்பா, வேற ஒண்ணும் வேணான்னு நினைக்கிற, அவர் மட்டும் எனக்கு வேணும், இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கணும். நிறைய பேர் விசுவாசத்தை ஓட்ட தொடங்கினாங்க. ஆனா இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம்ன்ற ஒரு எக்ஸசைஸ் இது ஒரே நாள்ல வராது. அனுதினமும் இதை பிராக்டிஸ் பண்ணும். பாராக்லிட். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க? பாராக்லிட், பாராக்லிட், பாராக்லிட். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நியூமா தேவ ஆவியே, ஷாக்கினா தேவ மகிமையே. சொல்லுங்க, நியூமா, நியூமா தூய ஆவியே, ஷாக்கினா தேவ மகிமையே, துணையாளரே எங்கள் பராக்லிட்டஸ், எங்களின் தேற்றரவாளனே. துணையாளரே எங்கள் பாராக்லிட்டஸ், துணையாளரே எங்கள் பாராக்லிட்டஸ், எங்களின் தேற்றரவாளன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே, தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே. கடைசியா தந்தையே, தந்தையே, ஷதன கதரவோ. ஒவ்வொருவரின் மேலும், ஒவ்வொருவரின் மேலும், ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம். ஷகதனகதரகதரோ. மனசையும் மாம்சையும் அடக்கி ஆளுகிற அபிஷேகம். An anointing to control their self. ரகபதரபபபத. ஆராதனை உமக்கு, ஆராதனை நிகதரபப. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாட பாட பாராக்லிட்டஸ் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில் வந்து உங்கள் வலது கையை பிடிக்கிறார். மறுபடியும் மறுபடியும் ஒரு புது உடன்படிக்கை, மறுபடியும் புது உடன்படிக்கை. ரபா ஷிகதரே பாபா. என் மனவாளனுக்கு பிடிக்காத
பிடிக்காத ஒன்றையும் நான் செய்வது இல்லை. என் மணவாளனுக்கு பிடிக்காத ஒன்றையும் நான் பார்ப்பது இல்லை. என் மணவாளனுக்கு பிடிக்காத எதையும் நான் உட்படுவது இல்லை என்று மணவாட்டியாகிய சபையே, உன் கைகளை உயர்த்தி ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்து. இரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை. சிலுவையில் உன் மாம்சத்தையும் உன் மனதையும் உன் சுயத்தையும் உன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய கிறிஸ்துவை உடையவர்களே ஒப்புக்கொடுங்கள். ஷகதரா பதரா 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 ரிகதரா பலதரா பலதரா பலலா ஷிதரா தரா பலதரா. உங்க வலது கையை இருதயத்துல வச்சு மூன்றையும் நான் ஜெயிக்கணும் அப்பா. உங்க மனதுக்கு உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. பிரின்சி, இயேசு விளக்கினது உனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு விளக்கினதை தொடர்ந்து போகாதே. அந்நியர்களோடு உடன்படிக்கை செய்யாதே. அது உனக்கு கண்ணியும் முள்ளும். ஒரு முடிவு எடுப்பீங்களா? நல்ல போராட்டத்தை நான் போராட ஆயத்தமாயிட்டேன். நீ நல்ல போர் சேவகன். நீங்க நல்ல போர் சேவகன். நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் அப்பா. கடைசி அந்த 4 வரிகளை பாடி முடிக்க போறோம். மனசும் மாம்சமும் விரும்புவதை நோ சொல்லி நிறுத்திட பலன் வேண்டுமே. சொல்லுங்க. என் மனசும் மாம்சமும் விரும்புவதை நோ சொல்லி நிறுத்திட அழிவில்லா கிரீடம் பெற வேண்டுமே. அசைவில்லா ராஜ்யத்தில் இடம் வேண்டுமே. ஒவ்வொருவருக்கும் ஆயத்தப்படுத்தியிருக்கிற கிரீடங்களை பெற்றுக்கொள்ள ஒரு மணவாட்டியா இந்த திருச்சபை தைரியத்தோடு ஓடுதுப்பா. இயேசுவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல போர் சேகன தீங்கை அனுபவித்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆயத்தப்படுத்தி வாக்கு பண்ணின அந்த சிங்காசனத்தில் உமக்கருகில் உட்காருகிற மணவாட்டியாய் எங்கள் திருச்சபையில் இருக்கிற பால் குடிக்கிற குழந்தை முதல் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரைக்கும் இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் புருஷர்களாய் மணவாட்டியாய் மாற்றினதற்காக நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you.